வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நயனார் நாகேந்திரனை சுற்றி வளைத்த சிபிசிஐடி, கைவிட்ட அமித்ஷா, விஜய் விஷயத்தில் காண்டாயிட்டாராம் அமித்ஷா. அதே தான் விஜய் அவர்களும் தன்னுடைய தாய் தந்தையரை விமர்சனம் பண்ணதுனால அவரும் காண்டில் தான் இருக்கிறார். தன் தாய் தந்தையர் மீது வைத்த விமர்சனத்துக்காக விஜய் அவர்கள் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. அவர் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கார். அவர் மீது எப்படி கை வைப்பது? அதனால் கை வைக்க தயங்குகின்றார். அதற்காக கிடைக்கின்ற வாய்ப்பை தவற விட்டு விடுவாரா விஜய்? அதனால் நெல்லை எக்ஸ்பிரஸில் 4 கோடி ரூபாய் சிக்கின விஷயத்தில் நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சிபிசிஐடி ஆனது அறிக்கை தயார் செய்திருக்குது. ஸோ இந்த அறிக்கையின் அடிப்படையில் நயனார் நாகேந்திரன் அவர்களை சுத்து போட்டிருக்குது சிபிசிஐடி. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது. தன்னையும் தன் தாயையும் தன்னுடைய தந்தையும் அவமதித்த நயனார் நாகேந்திரனை இதில் வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் நினைக்கின்றார். சரிப்பா, அவருக்கு எதிராக ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு சிபிசிஐடி சொல்லுது. ஆனால் நயனார் நாகேந்திரனும் பாஜகவினுடைய பொருளாளராக இருந்த எஸ்ஆர் சேகர் அவர்களும் அதோட பாஜகனுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் அவர்களும் எங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ரத்து பண்ண வேண்டும் என்று கோரி இருக்கின்றார்கள். ஆனால் சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஏன்பா ரத்துலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ யார் சொல்வது உண்மை அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இரண்டாவது, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காரும் கொடுக்குறேன், காரை தாண்டி மாதம் 1 லட்சம் ரூபாய் தருகின்றேன் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். பல பேர் எங்ககிட்ட காரே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். எனக்கு காதலும் கைகூடவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். யாராது அப்படின்னு முதல்வரே திரும்பி பார்த்தார். ஆனால் அந்த எம்எல்ஏனுடைய உண்மையான நிதி நிலவரமும் அவருடைய பொருளாதார அந்தஸ்தும் என்ன என்பதை பற்றி சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்குது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் விரிவாக பேசிடலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நயனார் நாகேந்திரனுடைய வழக்கை பற்றி பார்த்துடலாமா? அன்றைய காலகட்டத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸில் ஒரு 4 கோடி ரூபாய் பிடிபடுகிறது. அப்போ செய்தி என்ன பரவிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிடுகின்றார், நயனார் நாகேந்திரன் அவர்கள் நெல்லையில் போட்டியிடுகின்றார். அண்ணாமலை வெற்றி பெற மாட்டார் என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனால் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு அவர் நினைப்பதாக ஒரு தகவல். அதனால் தலைவராக இருந்து தான் தோத்துட்டோம்னா அது ரொம்ப பிரச்சனையாகிடும், தன்னுடைய தலைமைக்கு கேவலமாக போயிடும். தலைவர் பதவியை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. அதனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னை போன்றே காசு இல்லாமல் நின்று ஜெயிக்கட்டும், காசுலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அண்ணாமலை அவர்களே நெல்லை எக்ஸ்பிரஸில் போன அந்த 4 கோடி ரூபாய் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து விட்டார் அப்படின்னு அன்னைக்கு பேசப்பட்டது. அது உண்மையா பொய்யா என்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் பரவலாக பேசப்பட்ட விஷயத்தை உங்ககிட்ட நான் கொண்டு சேர்த்தேன். உடனடியாக அன்னைக்கு இருந்த ஸ்கோடானது நெல்லை எக்ஸ்பிரஸை போய் சோதனை செய்து சொன்ன மாதிரியே அங்கே ஒரு 4 கோடி ரூபாய் சிக்குகிறது. 2 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கின்ற பொழுது தான் இந்த பணம் நயனார் நாகேந்திரனுக்கு தாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டதாக ஒரு தகவல். பிறகு சிபிசிஐடியானது புலன் விசாரணையில் இறங்குது, விசாரிக்கிறாங்க, ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுறாங்க. இந்த அறிக்கையானது நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அதற்குள்ளாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பிஜேபியுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்களும் அமைப்பு பொதுச் செயலாளர் இந்த கேசவ விநாயகம் அவர்களும் உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். அப்படி நாடுகின்ற பொழுது இப்போ சிபிசிஐடியானது ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறது. அது எந்திரித்தனமாக இருக்கிறது. அந்த அறிக்கையில் எங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? யாரையோ 2 பேரை கைது பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் தப்பித்து கொள்வதற்கு கூட எங்கள் மீது பழி போடலாம். அவங்க தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அறிக்கையை ரெடி பண்ணுறாங்க. அதனால் இந்த பணம் கொண்டு சென்றதுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு? இல்லை விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன்.
இதுவரைக்கும் சிபிசிஐடி ஆனது இந்த எஸ்ஆர் சேகர் மற்றும் கேசவ விநாயகம் அவங்க வந்து இந்த பணத்தை கடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தாங்க, இந்த 4 கோடி ரூபாய்க்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்காங்களா? அப்போது வாக்குமூலம் கொடுத்தவர்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அறிக்கையை ரெடி பண்ணலாமா? அதனால் இந்த அறிக்கையானது உண்மை கிடையாதுங்க, எந்திரத்தனமாக இருக்குது. அதனால் இந்த அறிக்கையை நிராகரித்து விட்டு இந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் சிபிசிஐடி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. புலன் விசாரணையில் இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, விசாரணை நீதிமன்றமானது இந்த வழக்கின் கோப்புகளை விசாரணைக்காக எடுத்திருக்கிறது. இப்போது விசாரிக்கட்டும். அப்படி விசாரித்து விட்ட பிறகு என்ன உண்மை வெளிவருதுன்னு பார்ப்போம். இப்படி விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற தருணத்தில், புலன் விசாரணை போயிட்டுருக்க இந்த தருணத்தில் இந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று இவங்க சொல்வது, இது தாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐடியா பண்ணுறாங்க. புலன் விசாரணையில் வந்து இவங்களுக்கான தொடர்பு இருப்பது அம்பலமாக இருக்கிறது அப்படின்னு சிபிசிஐடி சொல்லி இந்த வழக்கிலிருந்து இவங்களை விடுவிக்கக்கூடாது என்று ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக போட்டு உடைச்சிருக்கிறது. இப்போது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை இப்போது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். இப்போது சிபிசிஐடி தந்திருக்கின்ற விளக்கத்துக்கு நம்ம கேசவ விநாயகம் அவர்களும் எஸ்ஆர் சேகர் அவர்களும் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும். அதாவது நான் செய்தியை படித்த வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் போயிருப்பது எஸ்ஆர் சேகர் மற்றும் கேசவ விநாயகம் தான். நம்ம நயனார் நாகேந்திரன் போன மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லை, இங்கே எஸ்ஆர் சேகர் மற்றும் கேசவ விநாயகம் அவர்கள் தான் வந்து நீதிமன்றத்தில் எங்களுக்கும் இந்த பணத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்லியிருப்பது போல தெரியுது. நான் செய்தியில் படித்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் இந்த 2 பேரும் வந்து நயனார் நாகேந்திரனுக்கும் இந்த பணத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்லவே இல்லை. அதனால் இந்த எஸ்ஆர் சேகர் அவர்களும் கேசவ விநாயகம் அவர்களும் இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தாலும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சிபிசிஐடியினுடைய பிடியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லை. சிபிசிஐடி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இது. அதனால் ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே திரிஷா பற்றி இழுத்தாரு. அதற்கு பிறகு அப்பா யாருன்னு சட்டமன்றத்தில் ஏன் போய் தேடுற? உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்பா யாருன்னு சொல்ல போகிறாங்க. அதற்கு பிறகு வந்து சட்டமன்றத்தில் அப்பா எங்கே இருக்காங்கன்னு தேடு அப்படின்னு வந்து கலாய்ச்சார். ஸோ தன்னுடைய தாயும் தந்தையையும் வந்து இவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அவமதித்திருக்கிறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விஜய் நினைக்கிறாரு. இந்த 4 கோடி ரூபாய் விஷயத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றார். இப்படி வேகமாக நடக்கின்ற வழக்கு விசாரணையில் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏற வேண்டியதாக இருக்கும். ஒரு மாநில தலைவர் வந்து நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறுவது பாஜகவுக்கு அவமானம். அதனால் நயனார் நாகேந்திரனுடைய பதவியானது பறிக்கப்படலாம். அது மட்டும் இல்லை, ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடியது பாஜக. ஆனால் தேர்தலுக்காக 4 கோடி ரூபாய் கொடுத்தார், இல்லை கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிட்டு போனார், அதில் ஒரு மாநில தலைவருக்கு தொடர்பு இருக்குது என்று சொன்ன பிறகு பாஜக இந்த விஷயத்தில் எப்போதும் தலையிடாது. பாஜகவுடைய கொள்கை அத்வானி காலத்திலிருந்தே வந்து இந்த மாதிரியான முறைகேடுகளும் புகார்களும் வருகின்ற போது அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வழக்கை எதிர்கொண்டு பிறகுதான் அந்த பதவிக்கே வருவாங்க. இல்லையா, உன் மீது புகார் வந்தால் நீயே பார்த்துக்க அப்படின்னு எல்லாருமே கைவிட்டுருவாங்க எப்போதும். அதனால் பாஜகவில் இருக்கிறவங்க எந்த தருணத்திலும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் அப்படியே அவங்க வேலையை ஓட்டணும். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் என்று நினைக்கிறேன். அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் யார்? நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி அன்றைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு, தவறாக சொல்லிவிட்டேன், சிபிஐ விசாரணைக்கு தனியாளாக போய் 12 மணி நேரம் 13 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டு வந்தார். ஸோ அப்படியெல்லாம் பாஜகவில் புகார்களுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறவர்களுக்கெல்லாம் பின்னாடி கட்சி இருக்கவே இருக்காது, கைவிட்டுரும். அதே மாதிரி தான் இப்போதும் அமித்ஷா வந்து
நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களை கைவிட்டு விட்டதாக சொல்கிறாங்கப்பா. பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்க தாய் தந்தையரை விமர்சனம் பண்ணதுக்காக மனசில் வச்சுக்கிட்டு நயனார் நாகேந்திரனை உள்ளே வச்சு பழி தீர்த்து கொள்கிறாரா இல்லை என்று எல்லாம் பார்க்கலாம். இரண்டாவது, கார் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கார் கொடுத்த விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரனை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலே பேசினார். என்ன பேசினார்? புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால எவன்டாவ காதலை பற்றி பேசுகிறான், காரை பற்றி பேசுகிறான், எம்எல்ஏன்னு சொன்னால் கூட வெளியே நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. யார்? நம்ம முதலமைச்சர். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் கேஷுவலாக பேசுகிறாராம். எந்த விதமான விமர்சனத்துக்கு உள்ளாகாத அளவுக்கு உண்மையை போட்டு அப்படியே உடைக்கிறாராம். இங்கே ஒரு சின்ன விமர்சனத்தை உங்ககிட்ட நான் வந்து சொல்லிடுறேன். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த தவேக அரசாங்கத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவார். முதலமைச்சருக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியாது, யார் அமைச்சர்னு தெரியாது. அப்படி ஒரு சட்டமன்றம் தான் இன்றைக்கி அமைந்திருக்குது அப்படின்னார். அதே மாதிரி தான் பேசுகிறது பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் யார் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஸோ உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது நிஜமோ என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. சரி, உண்மையாகவே வந்து இவங்களுக்கெல்லாம் கார் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சபரி ஐயங்கரனை பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் பயங்கரமாக புகைப்படங்கள்லாம் வைரல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 காருக்கு மேலே வைத்திருப்பது போல் தெரியுது. ப்ளீஸ் நான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி 450 கிலோமீட்டர் உள்ளதான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சமூக வலைதளங்களை பரப்புறதா நம்பாதீங்க. தேங்க்யூ. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பணிபுரிகின்றார்கள். அது மட்டும் இல்லை, இவர் டிஃபெண்டர் கார் வச்சுருக்காராம். நம்ம விஜய் வச்சுருக்காரு இல்லையா காரு, அந்த காரை அதே மாடல் காரை இவர் வச்சுருக்காராம். இணையதளத்தில் வர்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். நாங்கள் இணையதளத்தில் வருகின்ற செய்தியை பார்த்து கேட்கலாம் சாமி, நாங்கள் நீ தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்கல விவரம், அந்த விவரத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்கள் பொய் சொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்ட பிறகு நன்றியா வணக்கமா சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கார் கொடுக்கணும் என்று வேண்டுகோள் வச்சது யார் தெரியுமா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜோதிமணி காட்டுமன்னார் கோயிலினுடைய சட்டமன்ற உறுப்பினர். சரி, அவர்கிட்ட கார் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அவரும் கார் வச்சுருக்காருங்க. டொயோட்டோ எட்டியோஸ் கார் வச்சுருக்கார். ஸோ மொத்தத்தில் அரசாங்க பணத்தில் மஞ்சா குளிக்க வேண்டும் என்பதற்காகவே இவங்க ஐடியா பண்ணிட்டாங்க. அதனால் முதலமைச்சரை ஏமாற்றிருக்கிறாங்க. பல பேர் வந்து பல கார்கள் வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் வரி பணம் கரியாகுது. இவங்களுக்குலாம் எதுக்கு காரு? அதுலேயும் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையே பேசாதவங்க, மக்கள்கிட்ட இவங்க எந்த அளவுக்கு உண்மையாக நடந்து கொள்வார்கள் என்ற எண்ணமும் நமக்குள்ளே இருக்கிறது. தவேக ஆட்சி தூய ஆட்சியா இல்லை தீய ஆட்சியா இல்லை ஊழல் ஆட்சியா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி.